வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பியூட்டிஃபைனிங். இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, ஹேர் கேர் சீரீஸ்ல இம்பார்ட்டன்டான டாபிக் முடி ஏன் வளர மாட்டேங்குது, அதுக்கான 5 காரணங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க so that உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க என் வீடியோஸ் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த ப்ராடக்ட் நல்லா ஒர்க் ஆகும், இந்த ப்ராடக்ட் சீக்கிரமா நம்மளுக்கு ஹேர் க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு ஒன்னொன்னுத்துக்கும் வேகமா நம்ம தாவிட்டு இருக்கோம். ஸோ அந்த தாவறதுதான் ஒரு பெரிய விஷயமே. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை நம்ம எடுத்தோம்னா அதை நம்பி மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 months வரைக்கும் ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பெப்பர் ஆயில் நிறைய பேர் ட்ரை பண்ணி நீங்க சொல்லியிருந்தீங்க எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஹேர் க்ரோத் இருக்குங்கக்கா, ஆனா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் இங்க ஒன்னு சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஸோ ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஒண்ணு. அதுக்கப்புறம் நார்மலாவே நமக்கு ஹேர் ஃபால் 50 to 100 strands ஆஃப் ஹேர் லூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹேர் க்ரோத் ஆகாம இருந்தாதான் அது ஒரு ப்ராப்ளம்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகுது, பட் ஹேர் ஃபால் மெல்ல மெல்லமா கண்ட்ரோல் ஆகும். நீங்க யூஸ் பண்ணி 1 or 2 months தான் ஆயிருக்கும். நான் சேனல்ல போட்டே 1 or 2 months தான் ஆகுது. ஸோ கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் அதை மினிமம் லைக் 1 to 3 months வரைக்கும் ஒரு டைம் கொடுங்க. பேஷண்டா இருங்க, பொறுமையா அதை நம்பி அதை ட்ரஸ்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பியூட்டிஃபுல் எண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சோ இந்த முடி வளரலையே நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கு இல்லைங்களா. அந்த டென்ஷனை எப்படி குறைக்கலாம்னு பார்த்தலாம். நீங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, ஒரு ஹேர் ஆயில் இல்ல ஹேர் ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்களோ அதோட டேட்டை நோட் பண்ணிட்டு, சோ நெக்ஸ்ட் மந்த் அதே டேட்ல நீங்க ஒரு ஸ்கேல வச்சு மெஷர் பண்ணுங்க. உங்களுக்கு முடி வளர்ந்துருக்கா வளரலையா, அப்ப உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஒரு 1 week 2 weekல உடனே நான் பார்த்தானா எனக்கு முடி வளரல அப்படின்னு அந்த டென்ஷன் ஆகாதீங்க. ஈவன் அதை நீங்க செக் கூட பண்ணாதீங்க. அந்த 1 month கழிஞ்சு நீங்க செக் பண்ணும்போது அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அந்த டென்ஷனும் கம்மியா இருக்கும். செகண்ட் செல்ஃபிஸ் எடுங்க. சோ லிட்டலா உங்க ஹேரை நல்லா கோம் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 month கழிஞ்சு திரும்பி அதே மாதிரி அதே போஸ்டர்ல நீங்க பிக்சர் எடுத்து பாருங்க. சோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தோஷம் வரும், அந்த டென்ஷனும் உங்களுக்கு குறையும். நீங்க அடிக்கடி முடி வெட்டுறவங்களா அல்லது ட்ரிம் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த பாயிண்ட் உங்களுக்காக. பொதுவாவே நம்ம முடி 1 to 2 சென்டிமீட்டர் தாங்க வளரும். அதாவது 0.4 to 0.8 inches அளவுக்கு தான் நம்மளோட முடி வளரும். நாம ரெகுலரா போய் நம்ம முடி வெட்டிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கீழே 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்கு ட்ரிம் பண்றோம் இல்ல வெட்டுறோம்னு வச்சுக்கோங்க, இங்க 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் வளரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வளரவே வளராது, அதே ஹைட்ல தான் இருக்கும், அதே லென்த்ல தான் இருக்கும். சோ நமக்கு முடி வளராத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். சோ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது அடிக்கடி நம்ம ட்ரிம்மோ கட் பண்றதோ இல்ல வெட்டுறதோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன். நம்ம லைக் ரெகுலர் பேசிஸ்ல நம்ம ட்ரிம் பண்ணா நமக்கு நல்ல ஸ்பீடா ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மித்து தான். சோ நம்ம ட்ரிம் பண்றதுனால முடி ஒன்றும் அதிகமா வளராது. நம்ம ஹெல்த்தி டயட், ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ், ஹெல்த்தி ப்ராப்பர் வே ஆஃப் ஹேர் கேர் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹெல்த்தி ஹேர் இருக்குங்க. முடி வளராம இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பிரேக்கேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முடி உடைஞ்சு போகிறது. சோ நம்ம முடி நம்ம ஷோல்டர் வரைக்கும் நல்ல திக்கா இருக்கும், அப்படியே கீழே பாத்தீங்கன்னா அப்படியே வேறு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க ஷோல்டர்ல இருந்து கீழே இருக்கிற முடியெல்லாம் ஒன்னொன்னா பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும், உடைஞ்சு போக ஆரம்பிச்சது. இந்த உடைஞ்சு போகிறதுனாலயே நமக்கு முடி அப்படியே வளராம அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. சோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேர் முடியை கட் பண்ணிடுவோம். சோ அதை கட் பண்ண அப்படியே முடி மேல மேல போய்கிட்டே தான் இருக்கும். நாம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்ம ப்ராப்பரான நியூட்ரிஷன் முடிக்கு கொடுக்கணும். அதாவது நம்ம ப்ராப்பரான ஹேர் பேக் போடணும். அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல வந்து நல்ல ஊட்டச்சத்து, முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து தேடி எதுல கிடைக்குமோ அதை வந்து தேடி நம்ம சாப்பிடணும். அப்புறம் நம்ம முடிக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கேர் கொடுக்கணும். நல்லா ஹாட் ஆயில் மசாஜ் கொடுக்கணும், எண்ணெய் வைங்க, அப்புறம் ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அப்புறம் நல்லெண்ணெய், கேஸ்டர் ஆயில் எல்லாம் வந்து உங்க முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து முடிக்கு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஈரப்பத தன்மை இல்லாதனாலையும் இந்த பிரேக்கேஜ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஈரப்பத தன்மையை நம்ம எப்படி வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோகனட் மில்க் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா தேங்காய் பாலை வந்து ஒரு பேக்கா எடுத்து உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. வீக்லி 2 times நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்க முடிக்கு வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷன் சத்து கிடைக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முடி வந்து நல்ல அந்த பிரேக்கேஜ் இல்லாம வளர ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்களும் வந்து டென்ஷன் இல்லாம இருப்பீங்க. உடனே நீங்க கேப்பீங்க, இந்த உடைஞ்சு போன முடியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு. ரேண்டமா உங்க முடியில ஒரே ஒரு முடியை எடுத்து பாருங்க. எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிப் இருக்கு இல்லைங்களா, அந்த டிப்பு வந்து வெள்ளை கலர்ல இருந்தா அது வந்து உடைஞ்சு போக போற முடின்னு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு ரேண்டமா ஒரு ஹேர் பாருங்க, நல்லா பிளண்டா வந்து பிரேக் ஆயிருந்ததுன்னா அது வந்து பிரேக் ஆன முடின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ இது ரெண்டுமே இல்லைன்னா உங்களுக்கு நார்மல் பிரேக்கேஜ் இல்லாத ஹேர். அடுத்தது முடி வளராம இருக்கிறதுக்கு மேஜர் ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மெடிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு ஆகட்டும், பிசிஓடி ப்ராப்ளம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸும் இப்போ வந்து ஹெல்த் இஷ்யூ ஆச்சு. போதியமான நியூட்ரிஷன் இல்லாதனால, ஸோ நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா எடுக்கிறனால. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து சரியா இருக்கா அப்படின்னு போய் உங்க டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன்ல, ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து தேடி தேடி சாப்பிடுங்க. ஸோ ஹேர் க்ரோத் ப்ராப்ளம் வராது. அடுத்தது ஹேர் க்ரோத் ஆகாம இருக்கிற மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட முடி மேக்ஸிமம் லென்த்தை வந்து ரீச் பண்ணியிருக்கும். அதாவது முடி வந்து வளர்ந்துருக்கும், அதுக்கு மேல வந்து வளராது. இது எப்படி வந்து டிசைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஜீன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு புருவத்தோட முடியாகட்டும், கண் இமைகளோட முடியாகட்டும் ஒரு லிமிட் அளவுக்கு தான் வளரும். அதே மாதிரிதான் நமக்கு ஷோல்டர் அளவுக்கு நம்ம முடி வந்து மேக்ஸிமம் லென்த்தை வந்து ரீச் பண்ணியிருந்தா அந்த அளவுக்கு தான் நமக்கு வளரும். இது ஒரு பெரிய ரீசனாவும் இருக்கலாம் உங்களோட முடி வளராம இருக்கிறதுக்கு. சோ அவ்வளவுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். until then take care, tata.